போன பாட்டுல தான் காப்பாத்தி கூட்டு வந்த அந்த பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே மண்டை செதறி செத்து போனதை பார்த்த நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டு போச்சு. என்னடா நடக்குது இங்கன்னு சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஓபன் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க எல்லாரையுமே சுட்டு தள்ளுறாங்க. அப்போ இவன் மறைஞ்சிருக்க அதே இடத்துல இன்னொரு பொண்ணு மறைஞ்சிருக்கா. இங்கே இருந்தா நம்ம செத்துருவோம், அதனால நான் இப்ப ஓட போறேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறா. அவளையும் கண்ணா பெண்ணான்னு சொல்றாங்க. எப்படியோ தப்பிச்சு ஓடி போய் ஒரு பள்ளத்துல விழுந்துடுறா. என்னடா இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சேன்னு நம்மளால யோசிக்கும் போது அந்த பள்ளத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் வருது. சரி இதுக்கு மேல இங்க இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளால எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் அந்த பள்ளத்து பக்கத்துல உட்காந்து பாக்குறான். அப்பதான் தெரியுது பள்ளத்துக்கு நடுவுல கம்பிய ஷார்ப்பா நட்டு வச்சு அதை ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல போயிட்டு தான் அந்த பொண்ணு விழுந்து போச்சு. விழுந்த அந்த பொண்ணு கையை நெஞ்சில எல்லாத்துலயும் ஆணி இறங்குற மாதிரி அந்த கம்பி இறங்கி இருக்கு. இன்னைக்கு என்னோட பர்த்டே அதுவுமா எனக்கு எப்படிலாம் நடக்குது பாரு. என்ன எப்படியாவது காப்பாத்திரான அந்த பொண்ணு சொல்லும் போது நம்மளும் அவளை கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்திடுறான். நிக்க கூட முடியாத அந்த பொண்ணு தோல் மேல சாச்சி பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், காட்டுக்குள்ள போயிட்டா நம்மள யாரும் சுட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தவனுக்கு கால்ல ஏதோ மிதிச்சு கீழே குனிஞ்சு பாக்குறான். கண்ணி வெடி. என்னடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள டப்புன்னு ஒரு சத்தம். ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே செத்து போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவன் இந்த படத்தோட ஹீரோவே இல்ல.